The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு எதிராக நடிகை விஜயலட்சுமி கொடுத்த புகாரை ரத்து செய்ய முடியாது என கூறி சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றியதாக நடிகை விஜயலட்சுமி நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு எதிராக தொடர்ந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது காவல்துறை தரப்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. வழக்கை ரத்து செய்வது தொடர்பாக விளக்கம் பெறுவதற்காக நடிகை விஜயலட்சுமி நேரில் ஆஜராக உத்தரவிடப்பட்டிருந்தது. அதன் பிறகு வழக்கு பட்டியலிடப்படவில்லை. இந்த வழக்கு நீதிபதி GK இளந்திரையன் முன் மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது தூண்டுதலின் பேரில்தான் இந்த புகார் கொடுக்கப்பட்டதாகவும், எனவே இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்றும் சீமான் தரப்பு வழக்கறிஞர் கேட்டுக்கொண்டார். இந்த வழக்கு பாலியல் வன்கொடுமை வழக்கு என்றும், ஏற்கனவே இதுகுறித்து நடிகை விஜயலட்சுமி வாக்குமூலம் அளித்துள்ளார் என்றும் கூறிய காவல்துறை தரப்பு வழக்கறிஞர் அதை சீலிட்ட கவரில் தாக்கல் செய்தார். காவல்துறையிடம் இந்த வழக்கை மீண்டும் விசாரிக்கும்படி நடிகை விஜயலட்சுமி கேட்டுக்கொண்டதாகவும் தெரிவித்தார். 2008ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் முதல் இருவருக்கும் தொடர்பு இருந்ததாகவும், ஆனால் 2011ஆம் ஆண்டுதான் இந்த விவகாரம் வெளிவந்ததாகவும் வாதிட்டார். இந்த வழக்கை ரத்து செய்யக்கூடாது என்றும் வாதிட்டார். விசாரணையின் போது நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானின் முதல் மனைவி விஜயலட்சுமியா என்று நீதிபதி கேள்வி எழுப்பினார். 2008ஆம் ஆண்டு மதுரை கோயிலில் இருவரும் மாலை மாற்றிக் கொண்டதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. 2008ஆம் ஆண்டு முதல் பலமுறை கட்டாயப்படுத்தி விஜயலட்சுமியுடன் சீமான் தொடர்பில் இருந்ததாகவும், திருமணம் செய்து கொள்வதாக வாக்குறுதி கொடுத்ததாலேயே 2 முறை சீமானுக்கு எதிரான புகாரை விஜயலட்சுமி வாபஸ் பெற்றுள்ளார் என்றும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி எதற்காக வழக்கை திரும்ப பெற்றார், வழக்கை திரும்ப பெறுவதாக புகார்தாரர் கூறினாலும் காவல்துறை பாலியல் வன்கொடுமை குறித்து விசாரிக்க அதிகாரம் உள்ளது என்று தெரிவித்தார். சர்வசாதாரணமாக இந்த வழக்கை முடித்துவிட முடியாது என்றும், வழக்கை ரத்து செய்ய கோரிய சீமானின் மனுவை தள்ளுபடி செய்வதாகவும் கூறிய நீதிபதி விசாரணையை 12 வாரத்திற்குள் முடித்து இறுதி அறிக்கை தாக்கல் செய்யுமாறு உத்தரவிட்டுள்ளார். இந்த வழக்கில் விரிவான உத்தரவு பிறப்பிக்க உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சுப்பையா. பார்ட்டி வேர்னாலும் ஐ ப்ரிஃபர் Botticelli. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.